இப்போல்லாம் எங்கன்னா போகணும்னு சொன்னாலே ஒரே டயர்ட் ஆயிடுது. ஐயோ! போணுமா, பேக்கிங் பண்ணுமா, அன்பேக்கிங் பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஒரே குஷ்டமா இருக்குப்பா. யாராச்சும் என்னை கூட்டிட்டு போய் அப்படியே அழுக்காம கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சுருவீங்களா? அப்படின்ற நிலமை தான். இதெல்லாம் யோசிக்கும்போது தான் தெரியுது, இது சோம்பேறித்தனம்லாம் கிடையாது. ஆனா இது வேற. சோம்பேறித்தனமா இருந்தா வீட்ல வேலை செய்ய முடியாதே, இல்லை நெறைய விஷயத்துக்கு வந்து லேசியா ஃபீல் பண்ணுவோம். அப்புறம் தான் தோணுது, நம்மளுக்கு வயசாயிடுச்சு போல. அதனால தான் வந்து ஒரு இடத்துக்கு போணும், வரணும் அப்படின்னு சொன்னா அவ்ளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுது. சரி, நம்ம இதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தப்போ தான், நம்மளுக்கு தான் வந்து ஷாப்பிங்னா ரொம்ப பிடிக்குமே, போவோம். சும்மா வாங்குறோமோ இல்லையோ விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வருவோம். சரி அதுக்காச்சும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். செம்ம அழகழகா பொருள் இருந்துச்சு. பார்க்கும்போது எடுக்கணும்னு தான் தோணுச்சு. ஆல்ரெடி வாங்கினதே நீ ஒன்றும் கிழிக்கல, வீட்டுக்கு சும்மாவா ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பண்ணிட்டு வந்தாச்சு. ஒரு சாரி பார்த்துருந்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது பார்க்கும்போது எடுக்கணும்னு தோணுச்சு. சரி வாங்கினதெல்லாம் கட்டி கிழிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட் வாய்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருந்துச்சு. அப்புறம் எதுவுமே வாங்கலை, சும்மாவே விண்டோ ஷாப்பிங்கே பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டேன். அன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே வந்து கிளம்பிடலாம், கிளாஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. வரும்போது இந்த ஸ்கூல் மெமரிஸ்லாம் குட்டி பிள்ளையாகவே இருந்திருக்கலாம் போல், ஏன் தான் வயசாச்சோ அப்படின்னு ஃபீல் ஆகுது.